உன்னை வழிநடத்த உன்னுடைய அறிவை நீ பயன்படுத்து. வேறு யாரும் உனக்கு தேவையில்லை. சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று இந்த சிங்காரவேலன் இந்த விடியற்காலையில் ஒரு பெண்ணால் உனக்கு ஒரு ஆபத்து என்று சொல்லிக்கொண்டு வந்திருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இது நீ மட்டும் தனிமையில் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்றும் சொல்லி இருக்கின்றேன். ஒருவேளை இந்த சிங்காரவேலன் சொல்கின்ற வார்த்தைகளை நீ தவிர்த்து விட்டாயானால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீயே பொறுப்பெடுத்து கொண்டு சமாளித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் கொடுக்கின்ற எச்சரிக்கையினை நீ சரியாக பெற்றுக்கொண்டு அடுத்து என்னவென்று யோசித்து விட்டாயானால் நிச்சயமாக பிழைத்து கொள்வாய். சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களின் உண்மையான முகத்தை நீ கண்டுகொள்வாய். இல்லை, நான் என்ன நினைக்கின்றேனோ அதை மட்டும்தான் நான் நினைத்து கொண்டிருப்பேன், நான் எண்ணுவது சரிதான் என்று சொல்லி நீ இருப்பாயானால் இந்த சிங்காரவேலன் அதன் பிறகு எதற்கும் பொறுப்பேற்க முடியாது அல்லவா? நான் எச்சரிக்கை செய்துவிட்ட பிறகும் ஒரு தவறை நீ செய்து கொண்டிருந்தால் முருகன் ஒருபொழுதும் அதற்கு பொறுப்பேற்க மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள். என் தங்கமே, ஒரு பெண் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு ஏற்படுத்த நினைக்கின்ற ஒரு பிரச்சனையை நான் என்னவென்று தெரிந்து கொண்டேன். அவர்களின் எண்ணங்களில் ஒரு துளி அளவு கூட உன் மீது அன்பில்லை. அவர்களின் செயல்களில் ஒரு துளி கூட உன் மீது நம்பிக்கை இல்லை. எப்படியாவது உன்னை காயப்படுத்தி விட வேண்டும், எப்படியாவது உன்னுடைய மனதில் வேதனைகளை கொண்டு வந்து விட வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களின் நோக்கமாக இருந்து வருகின்றது. இவர்கள் இது போன்றெல்லாம் சிந்திப்பார்களாம் என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் வருகின்ற அளவிற்கு உனக்கு இவர்கள் கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளும் துன்பங்களும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. எதனால், யாரால் என்று தெரியாமல் என் தங்கம் விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, சிங்காரவேலன் அடிக்கடி உன்னிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனை எப்பொழுதுமே பெரிதாக பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அப்படி நீ அதனை சொல்லும் பொழுது அதை அவர்கள் மற்றவர்களிடத்தில் சொல்லி உன்னுடைய கஷ்டத்தை கண்டு சிரிக்க வாய்ப்பு இருக்கின்றது என்று நான் பலமுறை உன்னை எச்சரித்திருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பெண்ணால் ஒரு ஆபத்து என்றால் ஏறக்குறைய உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை ரகசியங்களையும் தெரிந்து கொண்டவளாதான் இருப்பாள். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சமீப காலமாக என் தங்கம் ஒருவரோடு நல்லபடியாக பேசி கொண்டிருக்கின்றாய். அவர்களிடத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே ஒன்று விடாமல் சொல்லி கொண்டிருக்கின்றாய். நீ சொல்லி முடித்துவிட்ட பிறகு, நீ சொல்லி முடித்து திரும்பிய அடுத்த நொடியே இவர்களுக்கு இது தேவைதான் என்கின்ற வார்த்தையை சொல்கின்றார்கள். என் தங்கமே, இதை நீ அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் உன்னிடத்தில் உனக்கு ஆறுதல் அல்லவா சொல்கின்றார்கள், உன் கண்ணீரை துடைக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களை நீ முழுமையாக நம்பி விடத்தான் செய்வாய். என் தங்கமே, யாராக இருந்தாலும் ஒருவரின் மீது அக்கறை இருக்கின்றது என்றால் அதை வெளியில் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை. தானாகவே அந்த அன்பு வெளியே வந்துவிடும். எத்தனை நாளும் அதை மறைத்து வைத்திருக்க முடியாது. ஆனால் ஒரு போலியான அன்பு ஒருவர் வாழ்க்கையை எந்த எல்லைக்கும் கொண்டு சேர்த்துவிடும். எவ்வளவு நினைத்தாலும் கடைசியில் வரையிலும் அதிலிருந்து அவர்களால் மீண்டு வர முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். நான் இன்று உன் முருகன் இந்த வாக்கினை தனிமையில் கேட்கச் சொன்னதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? ஏனென்றால் என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த தீமையை விளைவிக்கின்ற பெண்ணை உன் முருகன் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கின்றேன் அல்லவா? அதை அந்த பெண் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல்
தான் இப்படி ஒரு விஷயத்தை செய்யவே இல்லை என்று சாதித்துவிட வாய்ப்புகள் அதிகம். உன் சிங்காரவேலன் எனக்கு தெரியாதா? யார் யார் எப்படிப்பட்டவர்கள், எந்தெந்த நேரத்தில் எப்படி அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள் என்று. இந்த வாழ்க்கை தனக்கு எதை கொடுக்கின்றதோ இல்லையோ, அடுத்தவர்களுக்கு எதையும் கொடுத்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கின்றார்கள். இந்த கெட்ட எண்ணங்கள் ஒருவருக்குள் இருக்கும் வரை நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய், அவர்கள் தாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அனுபவபூர்வமாக இந்த சிங்காரவேலன் கண்ட உண்மையை தான் உன்னிடத்தில் சொல்லி எப்பொழுதுமே மற்றவர்களை கண்ணீரில் காண வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் தானும் ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் இதே கண்ணீரால் கரைந்து போவார்கள் என்பதனை மறந்து விடுகின்றார்கள். அடுத்தவர்களுக்கு நாம் செய்கின்ற பாவங்கள் நம்மை தொடர்ந்து வரும் என்று அவர்கள் உணரவில்லை. கர்ம வினை என்ற ஒன்று உண்டு என்பதனை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. பாவத்தையும் புண்ணியத்தையும் பற்றி அவர்கள் தெரிந்திருக்கவில்லை. இதற்கு மாறாக உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை மட்டும்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவெல்லாம் நீங்கி நீ கேட்கின்ற சந்தோஷமும் நீ எதிர்பார்க்கின்ற வெற்றியும் உன்னை வந்து சேரப்போகின்றது என்பதனை நீ புரிந்துகொள். சிங்காரவேலன் ஓர் விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வருகின்றேன் என்றால் அதை பற்றி சரியான புரிதல் இல்லாமல் உன்னிடத்தில் சொல்லிவிட மாட்டேன். என் தங்கமே, எப்பொழுதும் இந்த பெண்தான் என்றில்லை. யாரிடத்திலுமே என்ன நடக்கின்றது, உன் குடும்பத்தில் என்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இப்பொழுது பெரிதாக முக்கியத்துவம் வகிக்கின்றது என்பதனை பற்றி எல்லாம் யார் என்ன கேட்டாலும் அதை பற்றி நீ சொல்லிவிட நினைக்காதே. என் தங்கமே, நீ சொல்லிவிட்ட பிறகு மீண்டும் எவ்வளவுதான் நினைத்தாலும் அதை உன்னால் அள்ளிவிட முடியாது. எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ வேதனைகள் என்று இருந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் வேறு இடையில் இருந்து கொண்டு நிம்மதியாக இருக்க விட முடியாமல் மேலும் மேலும் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இவர்களை உடனே கலைத்தெடுந்து விட வேண்டும். இவர்களுக்கு இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் நீ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அடுத்தவர்களின் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்றவர்கள் அடுத்தவர்களின் சந்தோஷங்களை கண்டு பொறாமைப்படுபவர்கள் என்று உன்னை சுற்றி ஒரு கூட்டமே சுற்றித் திரிகின்றது. அதிலும் குறிப்பாக நீ இத்தனை நாளும் இவர்கள் நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு உண்மையான உறவு என்று நீ நினைத்திருக்கின்றவர்களே உனக்கு இது போன்ற துரோகத்தை செய்யும் பொழுது ஒருபொழுதும் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் சொல்லும் பொழுது கேட்பதற்கு உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் பட்ட பிறகுதான் இந்த சிங்காரவேலன் சொன்னது உண்மை என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது உன் விதியானால் அதை யாரால் மாற்றிக்கொள்ள முடியும்? ஏனென்றால் வாழ்க்கையில் எந்த தவறுகளும் நடந்துவிடக்கூடாது, அதற்கு முன்னாலேயே உன்னை காப்பாற்றிவிட வேண்டும் என்று உன் முருகன் நான் நினைப்பதில் என்ன தவறு இருக்கின்றது? யாராக இருந்தாலும் சரி, யாரிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் நடக்கின்ற விஷயங்களை சட்டென்று பகிர்ந்து கொள்ளாதே. நாளை அது உனக்கே எதிராக திரும்புவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அவர்கள் சொன்ன வார்த்தைகளையும் நீ சொன்ன வார்த்தைகளாக திரித்து பேச அவர்கள் தயாராகி விட்டார்கள். என் தங்கமே, இது போன்றவர்களிடத்தில் முதலில் பேசுவதை நீ நிறுத்திவிடு. இவர்களினுடைய வார்த்தைகள், இவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள் எல்லாமுமே இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் நிச்சயமாக உன்னை காயப்படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டு யாரிடத்திலும் எந்த செய்தியையும் தெரிவிப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்துவிட்டு சொல்லத் தொடங்கு. இனிமேலாவது என் தங்கம் எதிலும் கவனமாக இருப்பாய் என்று உன் முருகன் நான் நம்புகின்றேன். எந்த நிலையானாலும் இந்த சிங்காரவேலன் உன்னை காப்பாற்ற வருவான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். எப்பொழுதும் உனக்கு பாதுகாவலனாக இருக்கின்ற உன் முருகனை எந்த நொடி பொழுதிலும் மதிக்காமல் சென்று விடாதே. சிங்காரவேலனுக்கு அரோகரா.